பதிகம் அச்சோ பதிகம் திருத்தில்லையில் ஓதியது அனுபவ வழி அறியாமை என்ற உட்டளைப்பை கொண்டிருக்கக்கூடியது இப்பதிகம். திருத்தில்லையிலே ஓதப்பட்டாலும் இன்று திருப்பெருந்துறையிலே ஓதப்படுகின்றது. மணிவாசக பெருமான் இங்கே எழுந்தருளி நாம் அனைவருக்கும் முத்தியை தந்து துன்ப நிலையை நீக்கி இன்புற்று வாழ அவன் கருணையை பெறுவோம். அவன் திருவடியை சூடி ஆடி பாடி கொண்டாடி மகிழ்வோம். திருச்சிற்றம்பலம். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருவண்ணா சிவமாகியனையாண்ட அத்தஞன கருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே அத்தஞன கருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே அத்தஞன கருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேருவண்ணோ குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தையனக்கு மன்னம் அருளியவாறு பாடுங்க. அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே பொய்யெல்லாம் மெய் என்று புனர்முலையார் போகத்தே மையலூர கடவேனை மாலாமே காத்தருளி கையல்லிடம் கொண்ட பிரான் தன்கடலே சேரும் வண்ணம் ஐயம் என கருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே கருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே ஐயம் என கருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே மன்னதனில் பிறந்தேந்து மன்னதனில் பிறந்தேந்து மாண்டு விழ கடவேனை எண்ணமில்லா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னையும் தன் சொன்னவே நிறணிவித்தே துணறிய சேரும் வண்ணம் அண்ணல் என கருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே அண்ணல் என கருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே அண்ணல் என கருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே பஞ்சாய அடிமாட்டவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பே முன் அருள் பெற்றேன் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேன் என்று அருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே. பார்த்தீங்களா, இதுதான் அபயக்கரம். இந்த அபயக்கரத்துல தான் ஒரு சொல்லுக்கு இரு வழியில இறைவன் அருள் கொடுக்கிற ஒரே சொல் அஞ்சேல். நீ அஞ்சேல் என்று கூற மாட்டாயா என்று சொல்லும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் நிலை நேரும் போது பயப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது வாயிலும் சொல்லுவாங்க, தோல்லையும் தட்டி கொடுப்பாங்க. அதுதான் ஒரு சொல்லுக்கான இரு செய்கை. அதைத்தான் இறைவனும் அஞ்சேல் என்று
அவன் திருவாயால மலர்ந்தாலும் கூட அபயகரம் காட்டி நீ அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கு ஒரு சொல்லிலே இருவழி அருள் குறிக்கிற ஒரே சொல் அஞ்சேல் என்று அருளியவாறு என்று மணிவாசக பெருந்தகை. வெந்து வீழும் உடல் பிறவி, வெந்து வீழும் உடல் பிறவி, மெய்யென்று வினை பெருக்கி கொந்து கூடல் கோல்வலையார் குவி முலை மேல் வீழ்வேனை பண்டமறு தென்னை ஆண்ட துரிசும் மறுத்து அந்தம் என கருளியவாறு ஆர்பெருவரச்சோவே அந்தம் என கருளியவாறு ஆர்பெருவரச்சோவே அந்தம் என கருளியவாறு ஆர்பெருவரச்சோவே தையல்லார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடும் போந்து பாசம் என்னும் தாழ்வுருவி உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உள் பொருளை ஐயங்கென கருளியவாறு ஆர்பெருவரச்சோவே பாசம் என்னும் தாழ்வுருவி. இந்த மானிடம் சட்டையை தாங்கி பிறக்கிற இந்த ஜீவாத்மா பாசம் என்னும் கூட்டுக்குள்ளே தான் அடப்பட்டு சிக்கி சின்ன பின்னமாக மாறுறது. அந்த பாசம் என்னும் கூண்டுக்குள்ளே நம்மளை அடைச்சி பூட்டு போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த வினை பயன்கள் என்ற இந்த பூட்டு இறைவனுடைய கருணையினால் பாசம் என்னும் தாழ்வுருவி என்று சொல்லக்கூடிய அற்புத நிலையில மணிவாசக பெருந்தகை இங்கே வெளிப்படுத்தியிருப்பார். சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுழியில் தடுமாறி காதலில் மிக்க அணிழையார் கலவியில் வீழ்வேனை மாதொரு குடுரைய பிரான் தன் கயலே சேரும் வனம் ஆதியன கருளியவாறு ஆர்பெருவரச்சோவே ஆதியன கருளியவாறு ஆர்பெருவரச்சோவே ஆதியன கருளியவாறு ஆர்பெருவரச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஓர் பொருளாகி நாய் சிவிகை ஏற்று வைத்த அம்மையன கருளியவாறு பொருளாக்கி நம்மையும் ஒரு பொருளாக்கி. என்ன அர்த்தம் இது? நம்மையும் ஒரு பொருளாக்கினா என்ன பொருளாக்குறது? யாரெல்லாம் இந்த திருவாசகத்தை சிவபுராணத்திலிருந்து அச்சோபதிக்கு வரை முடிக்கிறீர்களோ அந்த ஆத்மாவுக்கு எல்லாம் பரம்பொருளாக்கவே மாற்றிவிடுவான். அதுதான் நம்மையெல்லாம் ஒரு பொருளாக்கினா நம்மையெல்லாம் பரம்பொருளாக்கவே மாற்றி விடுவான் அந்த கருணையால. அதனால்தான் நம்மையெல்லாம் ஒரு பொருளாக்கி அந்த நாய் சிவிகை ஏற்றி, சிவிகைன்னா பல்லக்கு, நாம் எல்லாம் சிவமா மாறுவதற்கு தகுதியற்றவனாக இருந்து இந்த ஊன் கொண்ட பிறவியை எடுத்து நம்ம அழுக்குகள் நிறைந்த மனமும் தேகமும் இருந்தாலும் கூட திருவாசகத்தை தொட்டு நீ 51வது பதிகம் நிறைவு செய்யும் பொழுது நம்மையெல்லாம் பரம்பொருள் ஆக்கக்கூடிய இந்த நாயெல்லாம் திருவாசகம் என்னும் பல்லக்கிலே ஏற்றி விட்டக்கூடிய அற்புத நிலையாளன் இந்த மணிவாசக பெருந்தகை, இந்த சிவபெருமானம் என்றுதான் நாங்கள் அற்புதமான பொருள் நமக்கு. அதனால்தான் அம்மை எனக்குன்னு போட்டார். தாய் உள்ளம்தான் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அதை தூக்கி கொஞ்சக்கூடிய ஒரே உள்ளம் படைத்தவள் தாய். அதனால்தான் மற்ற இடத்துலலாம் ஆதி எனக்கு ஐயன் எனக்குன்னு போட்டு இறுதியில் அம்மை எனக்கு அருளியவாறு என்று அம்மையை பற்றி மணிவாசக பெருந்தகை அற்புதமாக நிறைவு செய்கிறார் இந்த பாடலில். நம்மையும் ஓர் பொருளாக்கி, எல்லாருமே சேர்ந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பாடலாம். எல்லாருமே நீங்கள் எல்லாம் பரம்பொருளாக ஆகணுமா ஆக வேண்டாமா, அவன் கருணையினால கிடைக்கணுமா கிடைக்க வேண்டாமா, எல்லாருமே சேர்ந்து அந்த வரிகளை நம்ம பாடணும்னா மணிவாசகருக்கு முன்னாடி அவன் முன்னாடி நிற்கிறது பாடக்கூடிய எவ்வளோ பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். எல்லோருமே சேர்ந்து அந்த வரி 2 வரிகளை எல்லோரும் சேர்ந்து சொல்ல நீங்கள் எல்லோருமே சேர்ந்து அதை உச்சரிக்கலாம்.
நம்மையும் ஓர் பொருளாகி நாய் சிவிகை ஏற்று வைத்த அம்மை என கருளியவாறு ஆர்பெருவரச்சோவே அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே அம்மை எனக்கு அருளியவாறு